ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறீங்களா? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் காலை வணக்கம். கண்டிப்பாக ஏன்னா மத்தியானம் ஆகிறதுக்கு இன்னும் 12 அடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 1/2 இருக்குது. ரொம்ப சரியான வெயில், பயங்கரமான வெயில். ஒரு 10-10:30 தாண்டினாலே சரியான அப்படியே நெருப்பணல் அடிக்கிற மாதிரி இருக்குது. எல்லோரும் பெரியவங்கெல்லாம் இந்த டைமில் வெயில் தாங்க முடியாது, யாரும் வெளியே நடமாடாதீங்க, சேஃபாக இருங்க வீட்டில். குழந்தைங்களும் சரி, அதேமாரி வெளியில் வேலைக்கு போயிட்டு வரவங்களாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க. ஏன்னா ரொம்ப ஹீட்டு, கூலிங்கான ரொம்ப கண்டிஷன் ரொம்ப கூலிங்கான ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் நீராகாரமாக நல்லா சாப்பிடுங்க. குடிச்சிங்கன்னா கொஞ்சம் பாடி கண்டிஷன்லாம் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும், அந்த ஹீட்டை தணிக்கும். அதுமாரி பார்த்து இருங்க. உண்மையாகவே சொல்கிறேன். ஜெயந்தி இது வரைக்கும் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு வேறு. ஏன்னா அந்தமாரி என்னோடய பயணம் அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப நம்மளுக்கு டைம் கிடைக்கல, சில விஷயம் சுமந்துட்டுருக்குறேன். ஸோ அதனால் எனக்கு கேப் கிடைக்கல போடுறது கூட யூடியூப்பில். யூடியூப்பில் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருக்காங்க, என்னை ஃபாலோ பண்ணுற நண்பர்கள் இருக்காங்க, எனக்கு சப்போர்ட் கொடுத்த மக்கள் இருக்காங்க. உண்மையாகவே கஷ்டமாக இருக்குது. என்னால் என்னடா ஃபாலோ பண்ண முடியலேன்னு ஒரே கஷ்டமாக இருக்குது. என்னால் கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்ப தான் இன்ஸ்டாகிராமு ஏதோ ஒன்று போட்டு போயிடுறேன். இப்போ வெயில் போயிட்டு வந்தோம் பாருங்கள், சரியான வெயில், பயங்கரமாக இருக்குது. அனல் தீட்டி எடுக்குது. இந்த பாருங்களேன், வந்த உடனே பார்த்தேன் ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குதுன்னு பார்த்தேன். சில்லுன்னு சாப் பண்ணிட்டு பாருங்கள், ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு பார்த்தீங்களா என்ன பண்ணுறது. கொஞ்சம் சில்லுன்னு அப்படி தொண்டைக்கு இறங்கினா சும்மா தலைக்கு நல்ல சும்மா அப்படி குளிர்ச்சியாக இருக்கும் நம்ம மைண்டுக்குன்னு. வந்ததுமே ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு பார்த்து ஐஸ்கிரீம். என்ன பண்ணுறது, அவ்வளோ அனல் அடிக்குது. மழையாக இருந்தால் கொட்டை பிடிச்சிக்கலாம், ஏன்னா அது ஓரளவுக்கு கூலிங்காக இருந்தாலும் உள்ளே உட்காந்து காற்று நம்ம ஹீட்டு நெருப்பு இல்லையா. ஓகே, எல்லாம் பார்த்து சேஃபாக இருங்க.